பணக்காரர்கள் செலுத்த வேண்டிய 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்யும் ஒன்றிய அரசு ஏழை எளிய மக்கள் வங்கிப் பணத்தை எடுப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஜிது முண்டா இறந்து போன தனது சகோதரியின் வங்கிக் கணக்கில் இருந்த 19,300 ரூபாய் பணத்தை எடுப்பதற்காக கியோஞ்சர் மாவட்டத்தில் உள்ள கிராம வங்கி கிளைக்கு சென்றுள்ளார். சகோதரி இறந்து போனதாக அவர் கூறிய நிலையிலும் உடன் அழைத்து வர வேண்டும் என்றும் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்றும் வங்கி நிர்வாகம் சார்பில் அவரிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து தனது சகோதரியின் எலும்புக்கூட்டை தோளில் சுமந்து கொண்டு வங்கி கிளைக்கு அவர் மீண்டும் சென்றுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதுகுறித்து காங்கிரஸ் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பணக்காரர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒன்றிய அரசு தள்ளுபடி செய்வதாகவும், ஆனால் ஜிதுவை போன்ற ஏழை எளிய மக்கள் வங்கி கணக்கில் உள்ள சொந்த பணத்தை பெறுவதற்கு கடுமையாக துன்புறுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஏழை மக்களின் குறைகளை காது கொடுத்து கேட்க யாருமே இல்லாத நாட்டின் உண்மையான நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. நாட்டின் நிர்வாக அமைப்பு முழுமையாக பணக்காரர்கள் பிடியில் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஒடிசா சம்பவத்துக்கு ஒன்றிய நிதியமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுப்பாரா, சம்பந்தப்பட்ட வங்கி பொது மேலாளரை அவர் இடைநீக்கம் செய்வாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் நிர்வாகத்தின் கீழ் வங்கி அமைப்பு எவ்வளவு ஆழமாக சிதைந்துவிட்டது என்பதை ஒடிசா சம்பவம் அம்பலப்படுத்துவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார்.